Hello everyone, I'm Paul. Welcome to Peach Tech Views. So இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம்டா Get out my head. So GoPro பற்றி பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி I just want to wish you guys a happy and a blessed new year 2023. So hope இந்த நியூ இயர் ஃபுல்லாகவே உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப பிளஸடாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் தேட். அண்ட் ஸோ இந்த வருஷத்துடைய ஃபர்ஸ்ட் வீடியோ தான். ஸோ ஐம் ஸ்டார்டிங் வித் GoPro Hero 10. எப்பவுமே பண்ணுற மாதிரி அன்பாக்ஸ் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா இது என்னோடது இல்லை, என்னோடய ஃப்ரெண்டோட ஒரு GoPro Hero 10 தான். ஸோ ஆல்ரெடி அவன் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டான். ஸோ ரிவ்யூக்கான கட்டினேன். ஸோ he just gave me this. Thank you so much. ஓகே, நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி இது என்ன கொடுத்துருக்கோம் சொல்லி ஃபஸ்ட் பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸிங்கில் GoPro போட்டிருக்காங்க, அவனோட லோகோ. ப்ரிட்டி மச் அவ்வளோதான், பெருசாக ஒன்றுமே இல்லை. நல்ல ஒரு ரகட் கேஸ். ஸோ உங்களோட GoPro அக்சசரிஸாக இருக்கட்டும், GoPro கேமரா, இது எல்லாத்தையுமே அழகாக இதுக்குள்ள நீங்கள் ஃபிட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேஸிங் தான் சொல்லும். ஓகே, நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்ல சாலிடான ஒரு சிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ GoPro கண்டிப்பாக அவங்க குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ குவாலிட்டி அருமையாக இருக்குது, இந்த சிப் குவாலிட்டி எல்லாமே. ஸோ அடுத்த நாங்கள் ஓப்பன் பண்ண உடனே இங்கே ஒரு பவுச் இருக்குது கைஸ். ஸோ பவுச்சுக்குள்ளே நீங்கள் இதில் வர்ற கேபிள் பார்த்தீங்கன்னா USB-C தான். ஸோ GoProன்னு லோகோ போட்டு ஒரு USB கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். USB-C இப்போ சார்ஜிங் அண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டுமே நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்போவுமே வர மாதிரி யூஸர் மேனுவல்ஸ் அண்ட் சம் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நாங்கள் பேட்ரி எப்படி போடுறது, அதுக்கு அப்படி மவுண்ட் பண்ணுறது ஹெல்மெட்டில் அது மாதிரி வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான். ஸோ GoPro ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் 3 ஸ்டிக்கர்ஸ், 1 2 3. ஸோ நல்லாயிருக்கு. பின்னாடி அதே மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் கொடுத்துருக்கு, குவிக் ஆப். ஸோ இது டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ளே ஸ்டோரோ இல்லாட்டி ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சார்ஜிங் எப்படி போடுறது அதெல்லாம் பற்றி பின்னாடி போட்டிருக்காங்க. ஸோ ப்ரிட்டி மச் இதில் அவ்வளோதான். ஆமாம், எப்பவுமே தர்ற மாதிரி யூஸர் கைட். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஓகே, ஸோ இதுதான் எங்களோட மெயின் யூனிட். ஸோ GoPro கேமரா. ஸோ நீங்களே பார்க்கலாம். நைஸ். பார்க்க ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் ரியலி குட். ஸோ சைடில் வச்சுருவோம். ஸோ அதுமா பார்த்தீங்கன்னா 2 நாப் வருது, ஸ்க்ரூ நாப். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நைஸ். அதுமா வந்து 3M டேப் வச்ச ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு இது ஒன்று வேறு மவுண்ட் பிளேட் உண்டு. அதே மாதிரி இன்னொரு மவுண்ட் பிளேட்டும் வருது. ஸோ எல்லாமே இது எல்லாமே நாங்கள் ஈஸியாக மவுண்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு இது. ஸோ உங்களுக்கு தேவையான இடங்களில் நீங்கள் அழகாக இதை மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஆக்ஷன் கேமரான்னு படியாக கண்டிப்பாக இதை மாதிரி எக்ஸசரிஸ் இருக்குது. ஸோ இது வந்து லைக் ஒரு நார்மல் பண்டில் தான். ஸோ இதுலேயே பண்டில் இருக்குது, GoPro Hero 10 பண்டில் ஆஃபர் இருக்குது. ஸோ அது வாங்கினீங்கன்னா இன்னும் நிறைய எக்ஸசரிஸ் வரும். ஸோ இவ்வளோ தான் இருக்குது ப்ரிட்டி மச். பெருசாக இதுக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் இப்போ வந்து டிரெக்டாக இந்த GoPro என்னென்ன இருக்குது ஃபீச்சர்ஸ், ஸோ அது பெஸ்ட் என்ன பில்ட் குவாலிட்டியாக இருக்குது தான் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லணும்னா சூப்பராக இருக்குது, செம்ம காம்பேக்டாக இருக்குது கைஸ். கொஞ்சம் நல்ல வெயிட்டாகவே இருக்குது. ஸோ GoPro வந்து பெருசாக நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ திஸ் இஸ் மை செகண்ட் டைம். ஸோ நான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ண GoPro பார்த்திங்கன்னா Hero 7 தான் நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் பெருசாக அதை நான் யூஸ் பண்ணேன், எனக்கு பெருசாக யூஸ் ஆகலை அது. ஸோ ஐ டென்ட் கெட் தட். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ் ஹூட், ஆமாம் ஒரு சின்ன டிஸ்பிளே, ஆமாம் GoProன்னு சொல்லி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க அவங்களோட லோகோ. பட் என்னென்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக GoProவோடது எல்லாமே வந்து வேறு கலரில் வரும். பட் இதில் வந்து டோட்டலாக அந்த Hero 9ம் Hero 10ம் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது டிசைன் வைஸில். உள்ளே இருக்க ஸ்பெக்ஸ் தான் வேறு, பட் டிசைன் வந்து சிமிலராக தான் இருக்குது, ஐடென்டிக்கலாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இதை வந்து ப்ளூ கலரில் மாற்றிருக்காங்க. நான் கெஸ் இந்த லோகோ இந்த சைடில் இருக்க மாடல் நம்பரையும் வந்து தே ஹவ் கிவன் ஆஸ் ப்ளூ கலர். ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம GoPro Hero 10க்கும் 9க்கும். ஸோ அதனால தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே அருமையாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதோட மைக் இருக்குது ஃப்ரண்ட்டில். அதுவும் இல்லாமல் இந்த லென்ஸ் வந்து நீங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுமான மாதிரி இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து இன்னொரு லென்ஸும் வந்து அட்டாச் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் தனியாக வேறையாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் அதை அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த ஹாரிசான்டல் லைன் மாறாமல் அப்படியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியே வச்சுட்டு நீங்கள் இப்படி சுற்றும் போது வந்து டோட்டலாக எதுவுமே மாறாது, அப்படியே அந்த ஹாரிசான்டல் லைன்லேயே அந்த அழகாக இருக்கும். ஸோ நார்மலாக நாங்கள் தப்பாக சில டைம் வந்து கேமரா ஸ்ட்ரைட்டாக இருக்க வேண்டிய எடுத்து நாங்கள் இப்படி வச்சு எடுத்துருப்போம். ஸோ வீடியோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா பழைய GoProலாம் இப்படி ஸ்டாண்டிங்காகவே இருக்கும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு
ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்டர்னலாக நீங்கள் ஒரு லென்ஸ் ஒன்று வாங்கி அது போடணும். ஸோ இன்னும் நல்ல ஒரு விஷயம் அது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே. ஸோ மேலே வந்து ஒரு மைக் இருக்குது, அதுவும் இல்லாமல் ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டன் பார்த்திங்கன்னா இதுதான் ரெக்கார்ட் அண்ட் பிக்சர் வந்து கேப்சர் பண்ணுறதுக்குரிய ஒரு பட்டன். ஸோ நீங்களே பார்க்கலாம், இதுதான் அது. ஸோ டோட்டலாகவே 2 பட்டன் தான் இருக்குது, ஃப்ரண்ட் டாப்லேயும் சைட்லேயும் தான் இருக்குது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, மோட் அண்ட் பவர் ஆன் அண்ட் ஆஃப். ஸோ அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில். ஸோ மோட் நீங்கள் மாற்றுறதுக்கு லைக் ஃபோட்டோ மோட், வீடியோ மோட், டைம் லேப்ஸ் மோட் 3 மாற்றுறதுக்கு அந்த இதை யூஸ் பண்ணுறது. அவ்வளோதான், ப்ரிட்டி மச் பெருசாக ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான் இருக்குது போர்ட்ஸ் எல்லாமே. பின்னாடி நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்லேயும் ஒரு சின்ன டிஸ்பிளே. கீழே மவுண்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு இது இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களோட தேவையான இதை மவுண்ட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கு. ஸோ இது வைக்கிறதுக்கு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நல்ல சாலிடாக இருக்குது. ஸோ இந்த ஷேக் எல்லாமே நீட்டாக ஃப்ளாட்டாக இருக்குது, அதில் கீழே அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா பேட்ரி கம்பார்ட்மெண்ட் அண்ட் மெமரி கார்டு கம்பார்ட்மெண்ட் தான் வந்து சைடில் இருக்குது. ஸோ பேட்ரி வந்து இதான் பேட்ரி கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே பேட்ரி நீங்கள் எடுத்திங்கன்னா இதான் கோப்ரோட பேட்ரி சைஸ். அதே மாதிரி இங்கே சைடில் வந்து மெமரி கார்டு போகிறதுக்குரிய ஸ்லாட் இருக்குது. ஸோ நீங்களே பார்க்கலாம், இதுதான் அது. ஸோ பேட்ரியை நாங்கள் மாட்டிடுவோம். அதே மாதிரி இங்கே சார்ஜ் பண்ணுறதுக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கும் இங்கே தான் USB-C கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஆன் பண்ணுறதுக்கு இந்த சைடில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணால் காணும். தட்ஸ் இட், ஒரு சவுண்ட் வருது. ஸோ சவுண்ட் வந்து இது ஆன் ஆகிட்டு நீங்களே பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குது கைஸ், உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஐ ரியலி லைக் தட். ஸோ நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவில். ஸோ ஐம் நாட் ஷூர் எப்படி தெரியுதுன்னு உங்களுக்கு தெரில, பட் எனக்கு தெரில எப்படி உங்களுக்கு தெரியுது. பட் இதுதான் அந்த கோப்ரோட வியூ. இட்ஸ் ரியலி வைட். GoPro Hero 10 உடைய ஸ்பெக்ஸ் பற்றி சொல்லணும்னா அஃபிஷியலாக அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்க ஹைலைட். ஸோ இந்த GoPro 10 வந்து கம்பேர்ட் அதர் GoPros. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, ஸோ அதை பற்றி நான் சொல்லுவேன். ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் GP2 ப்ராசஸர். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து இதில் அப்கிரேட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா GP2 ப்ராசஸர். ஸோ நார்மலாக இது பழைய GoPro Hero 10 Hero 9 இருக்குது எல்லாம் GP1 ப்ராசஸர் தான். ஸோ நீங்கள் வந்து GoPro Hero 9 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். கம்பேர்ட் டு GoPro Hero 9 and 10 கொஞ்சம் வந்து இதோட ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து கூடியாக இருக்குது. மேபி இந்த டச் இன்டர்ஃபேஸ், அதுக்கப்புறமா நாங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணுற இந்த உள்ளே இருக்க பில்ட்இன் சாஃப்ட்வேரை வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணும்போது தெரியும் ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு லேக் இருக்குது, அது சூப்பராக இருக்கும். ஸோ அதான் GP2 இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அப்டேட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க லைக் கம்பேர்ட் டு த ஓல்டர் ப்ரீவியஸ் GoPro Hero 9. ஸோ அடுத்த ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் கேன் ரெக்கார்ட் அப் டு 5.3K at 60 frames per second ப்ளஸ் 4K at 120 frames per second. ஸோ உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ஸோ 4K இதில் ரெக்கார்ட் பண்ணலாம், ஃபார் 120 frames per second FPS ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ அதோட யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா லைக் ஸ்லோ மோஷன் கைஸ். மோஸ்ட்டாக இது வந்து GoPro வந்து லைக் ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி, ஸ்போர்ட்ஸ் வீடியோ, ஆக்ஷன் வீடியோஸ் நாங்கள் என்ன பண்ணுறோமோ ஸோ அந்த இதுதான் இது ஆக்ஷன் கேமரா தான். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஃபாஸ்ட்டான இந்த மேபி சைக்கிளிங்காக இருக்கலாம், மேபி ஒரு கார் ரேஸ், ஒரு மோட்டர் பைக் ரேஸ், அந்த மாதிரி வேறு விஷயம் மேபி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோ மோஷன் சில கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது அருமையாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில் லைக் 4K ரெசல்யூஷனில் இது ரெக்கார்ட் பண்ணி ஸ்லோ மோஷன் ஆட் பண்ணலாம், 120 frames per second. ஸோ அது வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம், அது ஒரு நல்ல விஷயம். அடுத்த ஹைலைட் பார்த்தீங்கன்னா திஸ் ஹேஸ் HyperSmooth H4.0 ஸ்டேபிளைசேஷன். ஸோ நார்மலாக வந்து GoPro Hero 9 வந்து அவங்க சொல்கிற நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து இது ஸ்டேபிளைசேஷன். ஸோ இதில் அது வந்து கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும். லைக் நாங்கள் GoPro யூஸ் பண்ணிகிட்டே போகும்போது லைக் வாக்கிங்கோ ரன்னிங் பண்ணும்போது கொஞ்சம் அதோட ஸ்டேபிளைசேஷன் வந்து அவ்வளோ நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி GoPro Hero 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட் ஹேஸ் HyperSmoothன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. HyperSmooth 4.0 ஸ்டெபிலைசேஷன் கொடுத்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. GoProவில் பார்த்தீங்கன்னா பழைய ப்ரீவியஸ் GoPros பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தனியாக ஒரு அவுட்டர் கேஸிங் ஒன்று போடணும். அதுக்குன்னா வாட்டரில் யூஸ் பண்ணும்போது லைக் தண்ணியில் நாங்கள் யூஸ் பண்ணும்போது தனியாக ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வந்து நாங்கள் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பில்ட்னாவே இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேஸ் தான், தனியாக நாங்கள் எக்ஸ்டர்னலாக வாங்கி போடணும் அவசியம் இல்லை. பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இன்னும் இதை ஒரு ப்ரொடெக்ட் பண்ணணும், வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கெட் கேசஸ் சம்திங் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் கேஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூ கேன் யூஸ் தட். ஸோ இதுதான் அது. அழகாக இதை வந்து நீங்கள் உள்ளே போட்டுட்டு யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் யூஸிங் தட். ஸோ நீங்களே பார்க்கலாம். ஸோ இப்போ இது ஃபுல் வாட்டர் ப்ரூஃப். ஸோ பயமே இல்லாமல் நீங்கள் தண்ணிக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். நைஸ் ரைட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து அடிஷ்னலாக நிறைய அக்சசரிஸ் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட் அ mod ப்ளஸ்
ட்ரான்ஸ்ஃபார்ம் HERO10 into a creative power ஹவுஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு vlogging கேமரா கூட நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு மைக் நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஆமாம், மேலே ஒரு எல்இடி லைட்டோ இல்லாட்டி வேறு உங்களுக்கு லைட் லோ லைட்டில் நாங்கள் எடுக்கும்போது தனியாக ஒரு எக்ஸ்ட்ரா லைட் வந்து நீங்கள் மேலே டாப்பில் நீங்கள் மாட்டலாம். ஸோ அதுக்கு மேக்ஸ் லென்ஸ் மோட். முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த லென்ஸ் மாற்றுறது அந்த லென்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேக்ஸ் லென்ஸ் மோட்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீடியா மோட். ஸோ ஆடட் டிரெக்ஷனல் மைக், HDMI போர்ட், கோல்ட் ஷூ மவுண்ட் ப்ளஸ் மோட் டு எக்ஸ்பேண்ட் யுவர் க்ரியேட்டிவ் கேப்பபிலிட்டிஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து டிஸ்பிளே மோட், லைட் மோட். ஸோ டிஸ்பிளே மோட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மேலே தனியாக எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே ஒன்று மாற்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி லைட் மோட் மேலே லைட் மாட்டுறதுக்கு அது மாதிரி எக்ஸ்டர்னலாக ஒரு மைக்கும் வரும். ஸோ ஈஸியாக நீங்கள் ஆடியோ குவாலிட்டியும் பக்காவாக இருக்கும். ஸோ அதான் மென்ஷன் பண்ணி இப்போ எல்லாருக்குமே தேவைப்படுமானா நான் சொல்லுவேன். பட் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் vlogger-ஆக இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் GoPro தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது நல்லது. மாட் ப்ளஸ்ன்னு சொல்லி அந்த ஒரு தனி ஒரு கேஜெட் உண்டு, எக்ஸசரிஸ் உண்டு, அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னலாக நீங்கள் தனியாக மைக்கோ அப்படி தனியாக தேவை எல்லாருமே இந்த ஆல் இன் ஒன் மாதிரி இதில் நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உண்மையிலே குவாலிட்டியோட அவுட்புட் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுதான் அந்த மாட் ப்ளஸ்ன்னு சொல்லி ஒரு எக்ஸசரிஸ். ஃபீச்சர்ஸ் பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் விளங்கியிருக்க நம்புறேன், ஒரு ஐடியா கிடச்சிருக்க நம்புறேன். ஸோ இப்போ வந்து இதை ஆன் பண்ணி இதில் கொடுத்துருக்க யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்கா இல்லையா சொல்லி அதை பார்த்துருவோம். ஸோ ஆன் பண்ண உடனே உங்களுக்கு கிடைக்கிற டிஸ்பிளே வந்து இது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் சைடில் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது மோட்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைம் லேப்ஸ், வீடியோ மோட், ஃபோட்டோ மோட். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் எல்ஸ் யூ கேன் யூஸ் த சைட் பட்டன். ஸோ இந்த பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணி கூட வி கேன் சேஞ்ச் த மோட்ஸ். நைஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட லென்ஸோடைய ஜூம் லென்த். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வைட் 16:34 இருக்குது. ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் கீழே எடுத்தேன்னா லீனியர்னு கொடுத்துருக்காங்க 9:39 mm. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா இட்ஸ் நேரோ 27 mm. ஸோ கொஞ்சம் க்ளோஸ்அப்பாக வரும். ஸோ அதுதான் அதோட மீனிங். அதுதான் அந்த டபிள்யூன்னு கொடுத்துருக்குது. இப்போ வைட்லேயே திருப்பி நான் வச்சிடுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைமர். ஸோ டைமர் நீங்கள் செட் பண்ணி ஷூட் பண்ணிக்கலாம், அதுதான் அது. இது வந்து பக்கத்தில் HDR ஆன், சூப்பர் ஃபோட்டோ, HDR, அது மாதிரி ஸ்டாண்டர்ட், ரா. ஸோ ராவும் இதில் கேப்சர் பண்ணிக்கலாம், ஒன்றும் நல்ல விஷயம். அடுத்தது HDRயில் இருக்குது, சூப்பர் ஃபோட்டோவாக இருக்குது, இதெல்லாம் ப்ரீசெட்ஸ் மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து ஜூம். ஸோ நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம், அப் டு 2x வரைக்கும் இந்த ஜூம் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் ஃபோட்டோவில் இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். லைவ் பர்ஸ்ட் மோட், நைட் மோட், அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ மோடுக்கு வந்தோம்னா அதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து என்னென்ன குவாலிட்டி நீங்கள் எடுக்கணும். ஸோ மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 4K 30 frames per second, அதே மாதிரி 4K 60, சூப்பர் வியூ, சினிமேட்டிக் மோட் இருக்குது, அல்ட்ரா ஸ்லோ மோஷன் மோட் இருக்குது, அண்ட் பேசிக் மோட் இருக்குது. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஷன் கைஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணுமான மாதிரி நீங்கள் இதை அழகாக சூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சினிமேட்டிக் மோட் அந்த மாதிரி நிறைய மோட்ஸ் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸ். ஸோ டைம் லேப்ஸ்க்குள்ளே வந்தோம்னா TimeWarp இருக்குது, அது மாதிரி டைம் லேப்ஸ் இருக்குது, நைட் லேப்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் கொடுத்துருந்த இதுதான். ஸோ அதுதான் இது. இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அல்ல, ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் நான் வந்து இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் ஸ்பெக்ஸ் பற்றிலாம் சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து மெயின் எதுக்கு நாங்கள் வீடியோ இந்த கேமராலாம் வாங்குறதுக்கு வீடியோ அவுட்புட் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும், ரைட்? ஸோ இப்போ வந்து இதில் எடுத்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அதான் பற்றி காட்ட போகிறேன். ஸோ நீங்களே பார்த்துட்டு வாங்க. Now recording at 4K 30 frames, super view. So நீங்கள் பாருங்க உள்ள வைடாக இருக்குது. ஆல்சோ செக் த ஆடியோ குவாலிட்டி தட்ஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் த GoPro Hero10. ஸோ இதுதான் இந்த ஆடியோ குவாலிட்டி இப்படிதான் இருக்குது. ஸோ நைஸ். Hey guys, so நான் vlogger mode நான் போட்டிருக்கேன். This is in super view right now. ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ இட்ஸ் அ ஹாட் sunny day. ஸோ சரியான சன்லைட் வந்து ஹார்ஷாக அடிக்குது. அப்போ இதோட குவாலிட்டி பாருங்கள் அப்படி இருக்குண்டு. ஸோ நார்மலாக
இஃப் யூ ஆர் vlogging, ஸோ vlogging நான் vloggers-க்கு யூஸ் ஆகும் சொன்னேன். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நல்ல சின்ன காம்பேக்டான ஒரு கேமரா, கையில் வச்சுருக்கதே தெரியாது. ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி பாருங்கள், லைக் built-in GoPro Hero 10 ஆடியோ குவாலிட்டி. Let me know how this looks like. So it's under super view, so extreme wideல இருக்குது. இப்போ I'm not sure இது எப்படி வருதுன்னு, லைக் நான் வந்து எடிட்டிங் தான் தெரியும் எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ திஸ் இஸ் சென் சூப்பர் வியூ full extreme wide, so you guys can see the difference. So it's a hot sunny day, so sunlight வந்து ஹார்ஷாக இருக்குது. அந்த டைம் இந்த லைட்டிங் பாருங்க எப்படி இருக்குண்டு. Also don't forget to check out the audio quality as well. So built-in microphone தான் இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. That's a super wide. வீடியோ பார்த்துருப்பீங்க, இதோட குவாலிட்டியோட அவுட்புட் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் எப்படி இருக்குன்னு, ரைட்? ஸோ உண்மையிலே ஒர்த் தான் சொல்லுவோம். வீடியோ குவாலிட்டி அருமையாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஒரு ஆக்ஷன் கேமராவில் இவ்வளோ ஒரு குவாலிட்டி வருது, உண்மையிலே ஒரு மைண்ட் ப்ளோயிங் நான் சொல்லலாம். உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ பழைய GoPro பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக் ஆகுங்க. ஸோ ஒரே வாட்டி ஹீரோ 9 யூஸ் பண்ணியிருக்கேன். பட் என்ன ஃபீல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வெரி லேகி. லைக் நார்மலாக நீங்கள் டச் பண்ணிட்டு வேறு மெனு கொடுக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி ஃபீல். ஸோ அது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ப்ராசஸர் லைக் GP1 தான் அதில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஃபுல்லாக அப்டேட் பண்ண தான் GP2. ஸோ இதில் இருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் GP2. ஸோ அதனால தான் அந்த லேக்லாம் கொஞ்சம் வந்து கம்மியாயிட்டு. ஸோ உண்மையிலே நல்ல விஷயம்தான் அது. அது மாதிரி கொடுத்துருக்க அந்த TimeWarp இருக்கட்டும், HyperSmooth இருக்கட்டும், உண்மையிலே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க, இதோட ஸ்டெபிலைசேஷன் வந்து எப்படி இருக்குது, ரைட்? நான் மைனஸ் என்ன இப்போ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் ஹீட்டிங் ஆகிற மாதிரி ஐ ஃபீல். இன்கேஸ் லைக் நீங்கள் வந்து ஒரு 5K இதோட ஃபுல் கேப்பபிள் ரெசல்யூஷன் வச்சு நீங்கள் ஷூட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆகிற மாதிரி ஐ ஃபீல். அதுதான் ஒரே ஒரு மைனஸ். பட் நார்மலாக GoPros வந்து ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பாக இருக்குது. பட் இது வந்து நீங்கள் ஃபுல் ரெசல்யூஷன் லைக் 5K நீங்கள் எடுக்கும்போது வந்து உண்மையிலேயே கொஞ்சம் ஓவர் ஹீட்டிங் வந்து கூடையாக இருக்க மாதிரி ஐ ஃபீல். பட் கண்டிப்பாக நாங்கள் 5K வந்து எல்லா டைம் யூஸ் பண்ணுவோமான்னு தெரியல. ஒரு 4K மினிமம் இல்லாட்டி 1080 உங்களுக்கு ஆனும். ஸோ அதில் எடுக்கும்போதெல்லாம் பெருசாக ஓவர் ஹீட்டிங் இல்லை. பட் கம்பேர்ட் டு 5K ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் ஓவர் ஹீட்டிங் வந்து கம்மியாக இருக்குது 1080. ஸோ அதை நான் சொல்ல வரேன். மிச்சம் படிக்கு உண்மையிலேயே அருமையாக இருக்குது. ஸோ பில்ட் குவாலிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. ஸோ GoPro உங்களுக்கே தெரியும், இட்ஸ் அ வெல் நோன் பிராண்ட். ஸோ கண்டிப்பாக குவாலிட்டியில் வந்து தே ஓன் காம்ப்ரமைஸ். ஸோ உண்மையிலேயே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது GoPro Hero 10. ஸோ யாருக்கு இது மெயினாக யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா vloggers, இல்லாட்டி நீங்கள் ஒரு கூட ஸ்போர்ட்ஸ் பர்சன், மேபி சைக்கிளிங், மோட்டோ விலாகிங் அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் கோ ஃபார் த GoPro Hero 10. ஸோ நீங்கள் இப்போ இனிமேல் தான் புதுசாக வாங்க போகிறீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் த Hero 11. பட் இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் இஷ்யூ இருக்குது, Hero 11 வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் இன்வெஸ்ட் இன் Hero 10. ஸோ உண்மையிலே வர்த் தான். ஸோ இதுக்கு கீழே இருக்க மாடல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து நாட் ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ Hero 10லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உண்மையிலே அவுட்புட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ அதுவும் இல்லாமல் மேபி என்ன மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து லைக் பிஹைண்ட் த சீன், ஸோ பிடிஎஸ்லாம் காட்டும்போது தனியாக ஒரு பெரிய கேமராலாம் நீங்கள் ஹேண்டில் பண்ண அவசியம் இல்லை. இல்லாட்டி உங்களோட ஃபோனை தனியாக மவுண்ட் பண்ண அவசியம் இல்லை. அழகாக இந்த கேமராவை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். பிஹைண்ட் த சீன்ஸ் உங்களோட கேமராவோட ஹாட்ஸ்ட் மவுண்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணி பிடிஎஸ் அழகாக கவர் பண்ணலாம். ஸோ இது வந்து லைக் வைட் ஆங்கிள் லென்ஸ். ஸோ உண்மையிலே சரியான வைட். ஸோ அதை வச்சு நீங்கள் அழகாக கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ உண்மையிலே அருமையான ஒரு கேமரா வந்து GoPro Hero 10. ஸோ இது வேறு அவுட்புட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீலங்காவில் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ அங்கே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் உண்மையிலே வர்த் நான் சொல்வேன். நிறைய ஆக்ஷன் கேமராஸ் இருக்குது, SJ கேமராலாம் இருக்குது. பட் என்ன தான் அதெல்லாம் இருந்தாலுமே அந்த GoPro தான் லைக் பெஸ்ட் இந்த ஆக்ஷன் கேமரா மார்க்கெட்ஸ் தான் சொல்லும். ஸோ அதனால தான் ஸோ வாங்குறது பெஸ்ட்டாக வாங்கினீங்கன்னா ரொம்ப நாளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்புட் குவாலிட்டியும் வந்து ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில் வர அவுட்புட் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது கம்பேர்ட் டு அதர் ஆக்ஷன் கேமரா விச் ஆர் சீப்பர். இது வந்து எக்ஸ்பென்சிவ், பட் இது அவுட்புட் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உண்மையிலே வர்த் த பைன் தான் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ GoPro Hero 10 உடைய ஒரு சின்ன வீடியோ தான். அந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ.